ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்மளுடைய Windows 11 OSல ரன் ஆகக்கூடிய பிசில தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல இருந்து நமக்கு தேவையான ஏதோ ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிட்டு வந்து இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இன்ஸ்டால் ஆகாம பிளாக் பண்ணும். நான் இப்ப காட்டுறேன் பாருங்க. பேட்ச் அப்படின்ற இந்த சாஃப்ட்வேர் வந்து நான் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இத நான் எப்பயும் போல டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்றேன் பாருங்க. ஸ்மார்ட் ஆப் கண்ட்ரோல் அப்படின்றது பிளாக் பண்ணுது நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகாம. ஏன் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு வந்த சாஃப்ட்வேர் வந்து அன்சேஃப் அப்படின்றத நமக்கு மெசேஜா காட்டிட்டு அதை பிளாக் பண்ணுது. இந்த மாதிரி நமக்கு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரை பிளாக் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் ஆப் கண்ட்ரோல் அப்படின்ற இந்த ஃபியூச்சரை Windows 11 OSல இருந்து நாம ஆஃப் பண்ணணும். அது எப்படி பண்றது அப்படின்னா இந்த வீடியோல நாம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் தெளிவா வந்து புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம அரங்கா ஓஜி அப்படின்ற நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுடைய பிசியில் கீழே இந்த மாதிரி விண்டோஸ்க்கான ஐக்கான் வந்து இருக்கும். ஸ்டார்ட் பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். இது மேலே மவுஸ் யூஸ் பண்ணி ரைட் கிளிக் வந்து பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. செட்டிங்ஸ்க்கான செக்ஷன் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் லெஃப்ட் சைடில் பாருங்க, பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இதில் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு செக்ஷனில் ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு விண்டோஸ் செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்க. ப்ரொடெக்ஷன் ஏரியாஸ் அப்படின்ற செக்ஷனுக்குள்ள நமக்கு நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஆப் அண்ட் ப்ரௌசர் கண்ட்ரோல் அப்படின்ற இந்த ஆப்ஷன் தான். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இந்த மாதிரி புது விண்டோவில் விண்டோஸ் செக்யூரிட்டின்னு போட்டு நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஸ்மார்ட் ஆப் கண்ட்ரோல் அப்படின்ற செக்ஷன் வந்து இருக்கும். இதில் கீழே பாருங்க, ஸ்மார்ட் ஆப் கண்ட்ரோல் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஸ்மார்ட் ஆப் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஆன்ல இருக்கு. இதை நம்ம ஆஃப் பண்ணணும். கீழே பாருங்க, ஆஃப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் மேலே மவுஸ் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணீங்கன்னா ஆஃப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆயிரும். செலக்ட் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி ஆஃப் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் இந்த பேட்ச் ஃபைலை எப்பவும் போல் டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுற பாருங்க. எனக்கு அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. முன்ன பிளாக் பண்ணிச்சு, இப்போ எனக்கு நார்மலாக அந்த சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் Windows 11 OSல தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து பிளாக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் அன்பிளாக் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.